அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கியறிகிற அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கணைகள் தொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். இதுதான் இன்று நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூளுரை சபதமாகும். இப்ப கலைஞர் பேரில் இருந்தே பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற பலத்தை உடச்சு கொண்டு வந்து சேர்த்துறதா திமுகவுடைய ஒரு சூழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன். இது நீங்களும் அந்த கூட்டணிக்குள்ள இருந்தவர் தான். கூட்டணிக்குள் இருந்தவர் தான். இந்த கேள்வியை பல தடவை கேட்டாச்சு. கூட்டணிக்குள் இருந்து கொண்டே விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கு ஒவ்வாதது என்பதால் நான் அமைதி காத்தேன். அது கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நான் இருந்தேன். இதை உங்களுக்கு போடுவதற்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பத்திரிகையில் போடுங்கள். உங்கள் கேள்வியை மட்டும் போடுவதாக இருந்தால் உங்கள் கேள்வியை மட்டும் போடுங்கள். நீங்க மத்திய அரசு வந்து மேகதாது விவகாரத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடச்சிருந்த கட்டி கூட அதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கலாம். இந்த சூழ்நிலை தூண்ட காரணம் என்னன்னு சொல்ல வர்றாரு வைக்க. 2014 மத்திய சர்க்கார் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுச்சு. நீங்க அணையை கட்டிக்கிடுங்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம். யூ கேரி ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட். இது மத்திய அரசு செஞ்சதுன்னு ஹிந்து ஏடுதான் முதல் பக்கத்திலே இதை வெளியிட்டது. அந்த நாள் முதல் காவிரி மண்டலத்தின் அத்தனை ஊர்களுக்கும் கட்சி கொடி கட்டாமல் சென்று மக்களை ஆயத்தப்படுத்தியவன் என்ற முறையில் இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து போராடி வருகிறோம். பாஜக தலைவர்கள் அதையே இப்போ முன்மொழிஞ்சிட்டு வர்றாங்க. பாஜக எப்படியாவது ஊழல் நுழைஞ்சிடலான்னு பார்த்து இப்ப கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டா பாஜக ஆட்சியை கொண்டாந்து நிறைவேற்றிடலான்னு ஒரு பகல் கனவு ஒரு கட்சி நினைக்கிறது. பாஜக இங்கே கால் ஊன்ற விட மாட்டோம். அவர்கள் கவர்னர் ஆட்சியின் மூலமாக தங்களை இங்கே நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிப்பதை முறியடிப்போம், விடமாட்டோம். சார், இப்ப வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறது சார்? கரப்ஷன் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா? ஒரு முறைகேடும் நடக்கவில்லை. நோ கரப்ஷன், நோ கமிஷன். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் டு யூ. தொடர்ந்து இருக்காங்க சார். இப்போ அவங்க வழக்கு தொடர்ந்து போயிட்டு சார், ஏன் முதல்ல போட முடியா போடுங்க சார். சார், குதிரை பேரம் சம்பந்தமா செந்தில் பாலாஜி ஆஜரானு சொல்லி காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போற மாதிரி திமுக பழி வாங்குறதுக்கு இல்ல டிவிக்கு ஆட்சியை அகற்றணும்னு தலைகீழா ஏற்றி முயற்சி பண்றாங்க. குட்டிக்கரணம் போட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஒரு காலம் அவர்கள் ஜம்பம் பலிக்காது, அவர்கள் திட்டம் பலிக்காது. தாவேக்கு அரசை நீக்க முடியாது. குதிரை பேர விவகாரம் வந்து தலைவிரித்து ஆட கிடையாது. எந்த சூழ்நிலையுமே கடந்த தலைவிரித்து ஆடுறதுனால கம்ப ராமகிருஷ்ணன் உதாரணத்தை சொன்னேன். நீங்க போட தயாரா? கம்ப ராமகிருஷ்ணன் உதாரணம் சொன்னேன். அந்த பெருச்சாளி பேரத்தை நடத்துறது திமுக தானே, அதை போட தயாரா? நீங்கள் போட்டா மற்றதை போடுங்க. விஜயுடைய பாலிடிக்ஸ் சினிமா போல இருக்குது. இல்லை இல்லை, ஆழ்ந்து யோசித்து ஒவ்வொன்றையும் கிரகித்து மிக ஜாக்கிரதையாக அவர் பதிலளித்து வருகிறார். இன்னொரு 6 மாசத்துக்குள்ள he will become an expert knowing the technicalities of rule. அவர் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு வெற்றிகரமாக ஆட்சியை நடத்துவார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ வந்து உயர்நீதிமன்றத்தில் வாங்கி சீமை கருவேல மரத்தை ஒழிக்கிற முன்முயற்சியில் ஈடுபட்டார். பிறகு வந்து அது வந்து குட்டை பராமரிப்பு இந்த மாதிரியான இல்ல ஐடிஐ கார போய் ஸ்டே ஆயிட்டா ஹைகோர்ட்ல. அந்த ஸ்டேயினால 9 வருஷம் நின்று போய் இருந்தது. அந்த ஸ்டேயை நாங்க உடைச்சிட்டு ஹைகோர்ட்ல நீங்க ப்ரொசீட் டு ரிமூவ் தி ஜுலிஃப்ளோரா என்ற ஆர்டர் வாங்கியிருக்கோம். ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க. மீண்டும் வந்து இதே சிச்சுவேஷன் இப்ப எடுக்க வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக பந்தி பல தடவை சொல்லிவிட்டேன். அதை நீங்க உள்வாங்க முடியாவிட்டால் நான் அதற்கு பொறுப்பல்ல. அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். எந்த இணக்கத்துல இப்போ கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு இருக்கு? Wonderful relationship with TVK between MDMK and TVK. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவரை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சியை மதிக்கிறார்கள். எங்கள் கட்சி தோழர்கள் பொதுக்குழுவிலே 1400 பேர் கலந்து கொண்டு திமுக கூட்டணி விட்டு விலகுகிறோம் என்ற போது மண்டபம் இடிந்து விழுகிற வகையிலே ஆரவாரம் செய்து கரவொலி எழுப்பினார்கள்.
இதுதான் மதிமுக தொண்டர்களின் உணர்வு. அது that was established in the General Council. பொதுக்குழுவிலே அது நிரூபிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் உடன்பாடு வைத்திருக்கிறோம். மதிமுக போட்டியிடுங்களா? ஒரு காலம் போட்டியிடாது. மேகதாது விவகாரத்துல இடைத்தேர்தல்ல கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமா உங்க சப்போர்ட் இருக்கும்? தாவேகா அறிவிக்கிற வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு. சார், இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஆஜராகலன்னு சொல்லிட்டு காவல்துறை புகார் சொல்லியிருக்காங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க? இந்த குதிரை பேர நான் ஒன்றும் பார்க்கல. அவர் பெரிய மனுஷன். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. நீங்க சொல்ற ஆட்கள் பெரிய ஜாம்பவான்கள், பெரிய மந்திரிகளா இருந்தவங்கள். அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்படுகின்றன. நான் எதுவும் சொல்வதற்கு. மேகதாது விவகாரத்துல வந்து அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதுக்கு இப்ப மக்களை வந்து புரட்சிகரமா எழுப்ப வேண்டிய சூழ்நிலை வைகோக்கு என்ன காரணத்தினால? அரசுக்கு தூண்டுதல் கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலையிலே வைகோவும் தோழர்களும் ஈடுபட்டிருக்கிறோம். அண்ணாமலை வந்து விஜய்க்கு இன்னும் ஒரு வருடம் டைம் கொடுக்கணும். அண்ணாமலைக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்றது தெரியுமா? வெயிலில் தாகத்தால் பிரித்த ஆண்மானும் பெண்மானும் எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று நான் வறண்டு ஓடிக்கொண்டே இருந்தனர். ஒரு சிறிய நீர்நிலையில், சிறிய குட்டையில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது.